ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்று 551 552 உடைய அகவல் வரிகள். புனர்மேல் புவியும் புவிமேல் புடைப்பும் அனன்மேல் வகுத்த அருட்பெரும் ஜோதி. உரை விளக்கம். உலகப் படைப்பில் இம்மண்ணான நிலப்பகுதி தோற்றம் நீரிலிருந்து உயர்ந்து அந்நீர் மட்டத்திற்கு மேல் விளங்குகின்றது. பூமி கோளம் தீக்குழம்பாய் இருந்து ஆறி ஆறி மேல்நிலை நீராக மாறி சுழன்று கொண்டே இருந்தபோது பூமத்திய கோட்டுப் பகுதியில் அதிக வெப்பமும் துருவ பகுதிகளில் சுழற்சி வேகம் மிக குறைந்தும் இருந்தன. ஆகையால் நிலநடுக்கோட்டு பகுதியில் முதலில் நிலப்பரப்பு எழுந்து தோன்றியதாம். நிலநடுச்சூட்டு நிலையால் உருக்கு நிலையிலிருந்து உலோக குழம்புகள் மேலே உந்தப்பட்டு நிலமட்டத்திற்கு மேல் எரியப்பட்டு படிந்து கற்பாறைகளாகவும் மண் மலைகளாகவும் இறுகி போயின. பின்னர் அம்மண் பண்பட்ட போது அதிலிருந்து எல்லா உயிர் பொருள்களின் படைப்பும் தோன்றியது. ஆகவே நம் நடுக்கோட்டு பகுதியில்தான் புனன்மேல் புவியும் புவிமேல் படைப்பும் முதலில் உண்டாயினவாய் அறியலாம். எவ்வளவோ காலத்திற்கு பின்னரே இக்கோலத்தில் பிற பகுதிகளில் நீர்மேல் நிலமும் நிலமேல் படைப்புகளும் தோற்ற முடிந்தது. மேலும் ஆதி மக்கள் இனமே நம் பகுதியிலேதான் தோன்றி பின்பு எங்கும் வசதிகள் தேடிச் சென்று குடியேறி அங்கங்கு பல ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து பழக்கப்பட்டு தோற்றம் வழக்க வழக்கம் எல்லாவற்றிலும் மாறுபட்ட மக்கட் பிரிவினராய் விலங்கலாயினர் என்பது உண்மை. இந்த நீரும் நிலனும் உயிர்பொருள் படைப்புகளும் எதிலிருந்து தோற்றுவிக்கப்பட்டன என்றால் நெருப்பிலிருந்துதான். இதுதான் அனன்மேல் என்றுள்ளார். அனற்குழம்பாய் இருந்த இவ்வுலக கோலம்தான் பக்குவமுற்று மேற்படி நீரும் நிலமும் உயிர் பொருள்களும் தோன்ற காரணமாகியுள்ளன என்பது உண்மை. அனல் அகமாகிய ஆன்ம ஜோதியாம். இந்த ஆன்மாவின் கண்ணின்றே உயிரும் உடலும் மேற்செயல்களும் தோன்றியுள்ளது. ஆன்ம உண்மை கண்டு அனக வாழ்வு கொண்டு விளங்கவே இவ்வளவும் செய்யப்பட்டுள்ளனவாம். நன்றி, வணக்கம்.